ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரிவில் பார்த்துருப்பீங்க. ப்ரிவில் பார்த்தா சூப்பரான ஒரு ஹாப்பி பர்த்டே வீடியோ பண்ணிக்காக தான் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு வீட்டில் கிட்ஸ் யாருனா கிட்ஸ்க்கு யாரா பர்த்டேனா நீங்கள் எடிட் பண்ணி பார்த்தா கொடுக்கலாம். உங்கள் ரிலேட்டிவ் யாரா கிட்ஸ்க்கு பர்த்டேனா உங்களுக்கு இது போல் பார்த்து எடிட் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம். அது எப்படி தான் இந்த வீடியோ நான் சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக மறக்காம அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் போட வீடியோ யூஸ்ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் செலக்ட் பண்ணுறாலும் மறக்காம இன்ஸ்டாகிராம்லாம் கான்டெக்ட் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணி கொடுக்குறேன். மறக்காம எந்த ஒரு வீடியோ அனுப்பிச்சுடுங்க, நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா? மறக்காம இன்ஸ்டாகிராம் கால் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா சார்? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தா அலைட் மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த வீடியோ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ஆப் இல்லை போகிற என்கிட்ட அப்படின்னா இந்த ஆப்க்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் அந்த ஆப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள பார்த்தா குயிக்காக பார்த்தா போயிடலாம். ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தோன்னா நீங்கள் உங்கள் எல்எம்எஸ் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணோம். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா இந்த ப்ராஜெக்ட்டை உங்கள் எல்எம்எஸ் ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஒரு QR கோட் ஒன்று கொடுப்பேன். அந்த QR போய் கூகுளில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை உங்களுடைய எல்எம்எஸ் ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபாண்ட்டு பார்த்தா கொடுத்துரும். ஃபாண்ட்டு இந்த வீடியோ பண்ணுறதுல ப்ராஜெக்ட் லிங்க்கு அப்புறம் QR கோடு மூணே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நீங்கள் எப்படி எடுக்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் கரெக்டாக நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணிருக்கணும் அந்த டேட் பார்த்து இருக்கும். அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க்கு QR கோடு சொல்லிட்டு ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் சிம்பிளாக பார்த்தா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி பார்த்தா இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல ப்ரோ. இந்த வீடியோ நான் ப்ராஜெக்ட் லிங்க் QR எப்படி தெரியல கொஞ்சம் சொல்லணும்னா டீட்டெயில்டாக பார்த்தா வீடியோ கிரியேட் பண்ணி யூடியூப் போட்டுருக்கேன். அந்த ஒரு வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். வேணுங்க செக் பண்ணி பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள பார்த்தா போயிடலாம். இம்போர்ட் பண்ணிட்டு கவர் பார்த்தா எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தா 26 நவம்பர்னு இருக்கும். அங்கே 26 நவம்பர் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 26 மேலே கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 26 இருக்கும். கிளிக் பண்ணி என்ன டேட்டில் பர்த்டேவோ அந்த டேட்டை பார்த்தா நீங்கள் போட்டுங்க. 26 26 27 அதை போட்டுங்க. கீழே பார்த்தா நவம்பர் இருக்கும். நவம்பர் அப்படி தான் கிளிக் பண்ணிட்டு பார்த்தோன்னா எந்த வந்து அது பார்த்தோன்னா டிசம்பர் அக்டோபர்னு அது மாதிரி பார்த்தா என்ன அது தான் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டைப் பண்ணி மேலே டிக்குனுக்கும் டிக்குன்றதை கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஒரு ஹாப்பி பர்த்டே இருக்கும். ஓகே, அப்படியே ஸ்கூல் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நேம் வரும். அது யாருக்கு பர்த்டேவோ அவங்களுடைய நேம் அந்த கிட்ஸோட நேம் பார்த்தா நீங்கள் டைப் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து அவங்க நேம் என்னவோ அதை பார்த்தா நீங்கள் இந்த டைப் பண்ணிங்க. ஓகேங்களா? டைப் பண்ணிட்டு அப்படியே ஸ்கோல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே பார்த்தா நீங்கள் உங்களுடைய கிட்ஸோட ஃபோட்டோ பார்த்து ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணுறதுனா இங்கே ஆல்ரெடி பார்த்தா ஒரு கிட்ஸோட ஃபோட்டோ ஆட் பண்ணி வச்சிருப்பேன். அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில்லுக்கு அம்மா கிளிக் பண்ணி இங்கே ஃபிட்னு செலக்ட் பண்ணி ஸ்டார் பண்ணால் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸும் ஆகும். இதில் உங்கள் கிட்ஸோட ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மேலே செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பக்காவாக பார்த்தா இந்த ஃப்ரேமில் பார்த்தா செட் ஆகிடும். ஓகேங்களா? ஒன்று பண்ண தேவையில்ல, ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ண மட்டும் வந்துக்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கிட்ஸோட ஃபோட்டோ இருக்கும். அம்மா கிளிக் பண்ணி உங்கள் கலர் ஃபில் கொடுத்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா தேர்ட் ஒரு இமேஜ் இருக்கும். தேர்ட் இமேஜ் கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்து உங்களுக்கு கிட்ஸோட ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. எங்களை சிம்பிள் தான். பிஜிஎம்லாம் இப்போ சாங்லாம் பார்த்தா கொடுத்துருக்காங்க. பிஜிஎம்லாம் இதிலே இருக்குது. ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த டேட்டாக்கு அப்புறம் வந்து ஃபோன் மாதிரி டைம் முடிச்சுட்டு மேலே அம்மா கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோ எனக்கு 108 பிக்சர் செலக்ட் பண்ணுங்க. கீழே எக்ஸ்போர்ட்னு பண்ணி அந்த எக்ஸ்போர்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸோட முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரியில் எந்த வீடியோ சேவ் பார்த்தா இப்படி தான் பார்த்தா இந்த வீடியோ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்காக நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.